மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பார்த்தனுக்கு உபதேசம் செய்கின்றார். எப்படி அம்மா? எப்படி தெரியுமா ஐயா? எப்படி தாயி? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஆமா. எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே தான் நடக்கும். ஆஹா. அம்மா, விதி என்று ஒன்று இருக்குமேயானால் சரி, கோகுலத்திலும் சீதை வருவாள். விதி என்று ஒன்றிருந்தால், விதி என்று ஒன்றிருந்தால் கோகுலத்தில் சீதை வருவாள். தொண்ணூத்தி 4 கல்யாண ராமா, 95 தசரத ராமா, 96 அயோத்திய ராமா, 97 ஜெயராமா, 98 ஸ்ரீராமா. என்னடி 100 ராமதுதி சொல்லிட்டியா? புண்ணியம் கிடைச்சாச்சா? ஏய், ஏற்கனவே நமக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் 50 வாட்டி சொல்லிட்டு வந்தா என்னவா? சரி சரி, முறைக்காத. ராமனை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு உடனே கோவம் வந்துருமே. என்ன இது? இப்படி ஆயிடுத்தே. என்னமாமா இது? அபசுகுணமா தெரியுது. இருங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ராமன மாதிரியான அவதாரம் எல்லாம் ராமாயண காலத்திலே முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல நீ கும்பிடுற ராமன மாதிரி யாருமே உனக்கு கிடைக்க மாட்டாங்க வசுந்தரா. நீ கடைசி வரைக்கும் ராமா ராமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியெல்லாம் இல்லக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ராமர் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பாரு. என்ன பண்றது வசுந்தரா, எல்லா பொண்ணுங்களும் ராமர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாரும் கிருஷ்ணரா தானே இருக்காங்க. ராமர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னா தினமும் 100 வாட்டி ராமர் துதி சொல்லணும். வசுந்தரா, இந்த மாலையை கொஞ்சம் கட்டி கொடுமா. மகாபாரதத்திலே ஆமாம், பாண்டவர்களுக்கு துரியோதனாதியர்கள் தீமையே செய்தார்கள். ஆமாம், அந்த தீமை பாண்டவர்களுக்கு நன்மையாகவே விளைந்தது. ஆஹா. விதி என்று ஒன்றிருந்தால், விதி என்று ஒன்றிருந்தால். இவளோட நல்ல மனசுக்கு ஸ்ரீராமர் மாதிரி ஒரு நல்ல புருஷன் அமையணும். Dude, 3 Blue Lagoon. Cheers. Cheers.
என்னாச்சு சார்? இப்போ நீ மிக்ஸ் பண்ணதுக்கு பேர் என்ன? காக்டைல் சார். பிரதர், காக்டைல்ஸ்க்கு காம்பினேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஒரு சிப் அடிச்ச உடனே சும்மா உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரணும். அப்படி இல்லைன்னா மிக்சிங்ல ஏதோ மிஸ்ஸிங்னு அர்த்தம். எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு இப்போ நான் உனக்கு கற்று தரேன். சூப்பர் அர்ஜுன்! அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்! சூப்பர். எஸ். ஹே டூட், எத்து பண்றா அர்ஜுன். டேஸ்ட் இட். மிக்சிங் சூப்பர் சார். எதையும் நானும் செய்யறேன்னு செய்யக்கூடாது. நம்மள மாதிரி யாரும் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாத அளவுக்கு செய்யணும். நோட் மை பாயிண்ட். ஓகே சார். பிரதர், பப்புக்கு வந்து என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆனா இந்த மாதிரி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணக்கூடாது. விருப்பம் இருக்கிற பொண்ணுகிட்ட எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணாம ஒதுங்கிடணும். ஓகே? நோ மீன்ஸ் நோ. சாரி சார், சாரி. வாங்க. தம்பி, தட்டை பிடிங்க, வேட்டியா வந்துருச்சு. சரி, சீக்கிரங்க, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க. ஏங்க இது? சாரி. சரி சரி வாங்க. என்ன தம்பி? அந்த தட்டை கொடுங்க. இது ஐயர்கிட்ட கொடுத்து பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லுங்க. நான் குருஜி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி தம்பி. சரி. வணக்கம் குருஜி. உட்கார்ப்பா. துலாபாரத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன் குருஜி. துலாபாரம் பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் குருஜி. அவனுக்கு தானே சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் குருஜி. நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அவரு கண்டிப்பா வந்துருவாரு. ஆனந்த், சொல்லுங்க குருஜி. அன்னைக்கே அர்ஜுனுக்கு சுயம்பரத்துக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க.
காரணம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க குருஜி. குருஜி, எப்படி ஒரு நாள்ல சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும்? ஆனந்த் அவன் அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வான். தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்தாலே பிரச்சனை தானோ? அந்த குடும்பம் ஒரு கர்மத்தின் பிடியில் சிக்கி இருக்கு. அது போகிற வரைக்கும் எந்த ஒரு பொருளாலையும் பொன்னாலையும் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அது என்ன கர்மம் குருஜி? சீதையின் குணம் கொண்ட ஒரு பெண்ணால் உருவானது. அதை போக்க அந்த சீதையே தான் வர வேண்டும். அப்போ அந்த சுயமரம் ஏற்பாடு பண்ண சொன்னது அந்த பொண்ணுக்காக தானோ? அந்த சுயமரத்துக்கு அர்ஜுன் சம்மதிப்பாரா? அர்ஜுன் பார்த்து எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. அன்று அவன் கண் கட்டப்பட்டிருக்கும். அவன் கண் திறந்து பார்க்கும்போது முதலில் எந்த பெண்ணை பார்க்கிறானோ அவளே அவனது மனைவி. ஏன் குருஜி, அந்த பொண்ணை பார்த்த பிறகு அர்ஜுனுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்க போகுதுல? not reachable. Please try again later. இந்த ஏரியாவுல தான் இருக்கேன்னு சொன்னா, ஆனா கால் பண்ண போகவே மாட்டேங்குதே. யோ டிரைவர், என்ன யாருன்னு நினைச்ச? நான் கடையநல்லூர் காந்திமதிடா. என் பேரை கேட்டா இந்த ஊரே அப்படியே அலறும். என்னென்னமோ உட்கார வச்சுக்கிட்டு தெரு தெருவா நீ சுத்திக்கிட்டே இருக்க. என் உயிரை எடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்தா வரீங்களோ? நீங்க தான் என்ன சுத்த விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எங்க தான் போன முதல்ல அதை சொல்லுங்க. இத பாரு, ஒழுங்கா என் பேத்தி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, இல்ல உன்னை நான் சாவடிச்சிருவேன். உங்க பேத்தி இருக்கிற இடம் எனக்கு எப்படிமா தெரியும்? முட்டா பயலே, உனக்கு தெரியலன்னா அந்த கோகுல் கிட்ட கேளு. கோகுல் யாருமா? ஏய் டா, அந்த 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 இருக்குல்ல அதான். அம்மா, அது கோகுல் இல்ல, கூகுள். பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. இது எப்படிமா உங்க பேத்தியை காட்டும்? காட்டிடுச்சுல, நிறுத்தியா? யோ நிறுத்தியா? யோ வண்டியை நிறுத்தியா? நிறுத்தி தொலையா? நிறுத்தினா உடனே நிறுத்த மாட்டியா? 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து நிறுத்துற? நீ எதுக்குமே சரி வர மாட்ட. வேஸ்ட் வேஸ்ட் ஃபெலோ. நான் எது வேணாலும் இருந்துட்டு போறேன். முதல்ல காசை கொடுத்துட்டு போங்க, எனக்கு அது போதும். நீ போயிட்டேனா உங்க அப்பா நான் என்னையும் என் பேத்தியும் திருப்பி கொண்டு போய் விடுவான். இந்த பாரு, நான் வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கே இந்த கார் அப்படியே கொளுத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. மேடம், டிராப் மட்டும் தானே போட்டீங்க? டிராப் ஆகுது கீப் ஆகுது. நான் போய் என் பேத்தியை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும், புரியுதா? லக்கி, ஏய் லக்கி, ஏய் ஏய் லக்கி, எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? செல்ஃபி எடுத்துட்டு இருக்க பாட்டி. இங்க பாருங்க, JKR கோகுலம் ஹோம். சூப்பரா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்பவும் வெயில நின்னு இப்படி போட்டோன்னு எடுத்துக்கிட்டே இருந்தா இந்த அழகான மூஞ்சி கருத்து போயிடாதா? அப்புறம் நான் உன்னை வச்சு போட்டிருக்கிற ஐயோ மாஸ்டர் பிளான் எல்லாம் என்ன ஆகுறது? என்ன பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கீங்க? என்னடி இப்படி கேக்குற? அடியே, ஒரு கோடீஸ்வர பையனா பார்த்து உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம வம்சமே அந்த குடும்பத்தோட அப்படியே போய் செட்டில் ஆயிடணும்னு உன்னை சொல்லி சொல்லி வளர்த்தேனே, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? அடியே, என் கனவுல மண்ணள்ளி போட்டுறாதடி. பாட்டி, நீ பிளான் தான் பண்ணிருக்க, நான் ஃபிக்ஸே பண்ணிட்டேன். அடியே, என்ன ஃபிக்ஸ் பண்ண? நான் நீ ஐயோ, நீ இந்த JKR கோகுலம் வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ 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 ஐயோ, நீதாண்டி என் ராசாத்தி. சூப்பர். அடியே அடியே, நீதாண்டி என் பேத்தி, நீதாண்டி என் ரத்தம், நம்ம வம்சத்தோட மகாராணி. அந்த வசுந்தரா கழுத இருக்காளே, ஐயோ, அந்த பேர்லயே தரித்திரம் பாதி இருக்குது. உங்க அப்ப என்னைக்கு அவளையும் அவ ஆத்தாளையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தானோ அப்பவே என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. ஆனா
எப்பவுமே நீ தாண்டி எனக்கு நம்பர் 1 லக்கி. நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட ஒரு படி மேல போய் நீயும் நினைக்கிற. பாட்டி மருமகள் ஆகணும்ன்ற ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அது நிஜத்துல நடக்குமா பாட்டி? ஏய், அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. உன் பாட்டி நீ யாருன்னு நினைச்ச? கடையநல்லூர் காந்திமதி. வா வா வா. அண்ணா 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 என்னம்மா? இருண்ணா. அந்த கார்ல போறாரு அவர் யாரு? இந்த வீட்டோட ஒரு வாரிசு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்பா, இதெல்லாம் எதுக்குமா நீ கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். சரி சரி, இங்கெல்லாம் நிக்க கூடாது. கிளம்புங்க. கொஞ்ச நாள்ல நீ கிளம்பிடுவ பாரு. லக்கி. உத்தமன், அம்மா, பிரஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்கம்மா. வெளியில வெயிட் பண்றாங்க. சரி, பிரஸ் மீட்டுக்கு அர்ஜுன் கண்டிப்பா வரணும்னு அத்தை கிட்ட போய் சொல்லுங்க. சரிங்கம்மா. ஹாய் அர்ஜு டார்லிங், எங்க இருக்க? பப்பிமா, நான் வெளியில இருக்கேன். என்னால பிரஸ் மீட்டுக்கெல்லாம் வர முடியாது. என்ன அர்ஜு, பிரஸ் மீட்டுக்கு வர முடியாதா? ஆமா, நீ எப்படியாவது நீ பிரஸ் மீட்டுக்கு வர மாட்ட. உங்க அம்மாவை நான் மேனேஜ் பண்ணணும், அவ்வளவுதானே? யூ டோன்ட் வரி மேடம், நான் பாத்து. மேடம், மினிஸ்டர் லைன்ல இருக்காரு மேடம். என் அர்ஜு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்னவா அந்த மினிஸ்டருக்கு கலெக்ஷன் தானே? ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்லு. அதை விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சாரி மேடம். சாரி அர்ஜுமா, இங்க ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான். அதை விடு, எப்படியாவது அவங்களை சமாளிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி அர்ஜு கண்ணா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. என்ன, ரொம்ப நேரம் உங்க அம்மாவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங். பை. சரிடா கண்ணா, ஹேவ் எ நைஸ் டைம். பை டார்லிங், டேக் கேர். உன்னை நான் போன்னு சொன்னல, இன்னும் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கு? அவுட். ஓகே மேடம். ஸ்டாப் இட். என்ன? ஒன்னும் இல்ல மேடம். டிரைவர், டீசல்ல காரை போட்டியாப்பா? ஐயோ, ஒலறனே. அம்மா, கோயில்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டியா ஆனந்த்? பண்ணியாச்சுமா. குருஜி என்ன சொன்னாரு? அண்ணனோட சுயம்பரத்தையும் நாளைக்கே வச்சுக்கலான்னு சொன்னாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. பாட்டி இருக்காங்கல்ல, அண்ணன் எப்படியாவது வர வச்சிருவாங்க. அத்தை, நாளைக்கு சுயம்பரம் வச்சுக்கலான்னு குருஜி சொல்றாராம். தாராளமா வச்சுக்கலாமே. எல்லாம் ரெடியா தானே இருக்கானு? ரெடியா தான் இருக்கு பாட்டி. குருஜி நல்ல நேரம் பார்த்து சொல்லட்டும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்க பேரனை சம்மதிக்க வைக்கணுமே. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்போ பிரஸ் மீட்டுக்கு வரானா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. அது சுசி, பிரஸ் மீட்டுக்கு நீ தான் இருக்கே பப்பிமா. நான் எதுக்குன்னு அர்ஜு கேக்குறான்.
வேற எதுக்கு தான் வருவான் அவன்? அவனை கெடுக்கிறதே நீங்க தான். அவன் எங்கன்னு பிரஸ்காரங்க கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? கிரானி, எல்லா ப்ராப்ளத்தையும் உடனே சால்வ் பண்ணிடுறீங்க. ஆனா என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன உன் ப்ராப்ளம்? அர்ஜுன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கு நீ அர்ஜுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். கிரானி, பிரஸ் மீட்டுக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வழக்கமா எங்க கம்பெனி பத்தியும் புதுசா ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட பத்தியும் பேசதா பிரஸ் மீட்டே வைப்போம். நீங்களும் அதை எதிர்பார்த்து தான் இங்க வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் மூத்த பையன் அர்ஜுனுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நிஜமாவே இது சர்ப்ரைஸான நியூஸ் தான் மேம். உங்க ஃபேமிலியில பொண்ணு கொடுக்கணும்னா உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா யார் வீட்ல இருந்து பொண்ணு எடுக்க போறீங்க மேடம்? பொண்ணு யாருங்கறத இப்பவே சொல்ல போறீங்களா மேடம்? இப்ப இல்லங்க, இனிமேதான் அவனுக்கு பொண்ணு தேடணும். ஆனா நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன். எங்க அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பத்துல நான் பொண்ணு எடுக்க போறதில்ல. ஒரு ஏழை வீட்டு பொண்ணுதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க ரொம்ப பெருந்தன்மையான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நல்ல விஷயம்தான். அதுக்காக ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறீங்களே, இது நியாயம் தானா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். உங்க புள்ளைய பத்தி உங்களுக்கு வேணா முழுசா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா இடத்துலயும் எங்களுக்கு சோர்சஸ் இருக்குது. உங்க பையன் கல்யாண விஷயமா பிரஸ் மீட் வச்சிருக்கீங்க. ஆனா உங்க பையன் பப்ல பொண்ணுங்களோட ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அத பத்தி கேட்க மாட்டீங்களா? அவர் இப்படிதானு உங்க அந்தஸ்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்காக பொண்ணு கேட்டு போய் அவமானப்பட போறீங்களா? ஸ்டாப் இட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் கிராண்ட் சன்னை பத்தியே தப்பா பேசுவ? வெளியில போ. கெட் அவுட். பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் ஏன்டா அமைதியா இருக்கணும்? என் பேரனை பத்தி கண்டதையும் பேசுவாங்க. என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா? உண்மையை சொன்னா ஏன் மேடம் கோவப்படுறீங்க? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பிரஸ் மீட்டுக்கு வந்தமா, காஃபி குடிச்சமா, கவரை வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு என் பேரனை பத்தி ஏதாவது தப்பா பேசுன. இப்படி பேசினா எப்படி மேடம்? ஜேகேஆர் ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. எனஃப். பிரஸ் மீட் முடிஞ்சிடுச்சு, நீங்க எல்லாம் போலாம். எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. கூப்பிட்டா வந்த மாட்டீங்களா? நம்மள சொல்லணும். டைம் வேஸ்ட். அவங்க பையன் பண்ண தப்பு கேட்டா நம்மள திட்டுறாங்க.
பிரச்சனைகளை பார்த்து பயந்து நான் எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு தான் என்ன எப்படி நடக்க முடியாம பண்ணியா? பொறுப்பா இருக்க வேண்டியவன் எந்த கவலையுமே இல்லாம குடும்ப பேரை கெடுத்து எங்களை கவலைப்பட வச்சிட்டு இருக்கான். பழி பாவம் சும்மா விடாதுங்கிறது இதுதானா? அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. அந்த பாவம் தான் இன்னும் எங்களை துரத்திக்கிட்டே இருக்கு.